ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அதுவும் உங்கள் பேச்சு வசீகரமான பேச்சு இருக்கும். முகமும் வசீகரம்னு சொல்கிறேன், பேச்சிலையும் ஒரு வசீகரம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். இதில் உங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் போய் 3ஆம் இடத்தில் உட்காருவது தனிச்சிறப்பு. கூடவே வந்து தன சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கிறார். பல குடும்பங்களில் இது மார்கழி மாதமாக இருந்தாலும் கூட திருமணத்துடைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணம் நடக்கும் நான் சொல்ல, திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதற்குரிய யோகம் இப்போ இருக்கு. பலரும் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து இப்போ ஏற்படுத்திக்கிடுவீங்க. திருமணம் சம்பந்தமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தமான அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், புதிய கல்வி விஷயத்தில் ஃபாரின்ல ஒரு வேலைக்கு நீங்கள் மனு செய்வதாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் தலைமைக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இப்போ ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஏற்படும். அதே போல் ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் உங்கள் டீம் லீடர், உங்கள் மேனேஜர், இவங்களுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட துவங்கும் அப்படின்னு இருக்கு.